இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பேரு? துரையரசன் சார். இதோ பக்கத்துல நிக்காரே, இவர் ஆறுண்டு உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியும் சார். அவர் பேரு கௌதம், வைஜெயந்தி மேடத்துடைய பையன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்லீடிங். என்ன கிரவுண்ட் பிபி? மிஸ்லீடிங் யுவர் ஆனர். கௌதம இந்த ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுதான் நானும் கேட்கேன், அதுக்குள்ள நீங்க எதுக்கு அவசரப்படுத்தீங்க? இந்த கௌதம உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப போதுமா? சும்மா சும்மா டென்ஷன் ஆகுதிய. நான் காரு ஓட்ட போனப்போ வைஜெயந்தி மேடத்தை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதோ அங்க உட்காந்துருக்காவல போலீஸ் அதிகாரி வைஜெயந்தி மேடம், அவங்கள சொல்லுதீங்களா? ஆமாங்க சார், அவங்களே தான். அவங்க கிட்ட அப்பப்ப என் தங்கச்சிக்கு வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அந்த நிலைமையில தான் அவங்க என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு? 4 மாசம் இருக்குங்க சார். சரி, அவங்க கூப்பிட்டாவ, நீங்களும் போனீங்க. போறோம் என்னாச்சு? ஆமாம், போனேன். அங்க என்ன பேசினாவ? உன் தங்கச்சிக்கு நான் ஒரு டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன், அதுவும் கவர்மெண்ட் சம்பளம்னு சொன்னாங்க. எனக்கு உள்ள ஒரே சந்தோஷம். என் குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு நான் நன்றி சொன்னேன். அவ்வளவுதானா? அது மட்டும் இல்லை சார், கவர்மெண்ட் டீச்சர் வேலையோட சேர்த்து எனக்கு 20 லட்சம் ரூபா பணமும் தரதா சொன்னாங்க. எதுக்காக அவங்க உங்களுக்கு அவ்வளவு பணம் தரணும்? அது ஒரு பெரிய சம்பவங்கம்மா. இதோ நிக்கிறாரே கௌதம், இவர் வைஜெயந்தி மேடத்துடைய ஒரே பையன். அவர் ஒரு 13 வயசு ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாரு. அந்த கேஸ்ல போலீஸ் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரூல்ட். துரை, நீங்க சொல்லுங்க. அப்பதான் அவங்க என்னைய கூப்பிட்டு என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலை வாங்கி தரதாகவும் எனக்கு 20 லட்சம் ரூபா பணமும் தரதாக சொன்னாங்க. அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸை நானே ஏத்துக்கிட்டு அவங்க பையனை காப்பாதணும்னு சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க.